ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது. அப்படியான ஒரு 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 நகைச்சுவை, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. என்ன இதை இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கலகலப்பான உணர்வுபூர்வமான ஃபேமிலி என்டர்டெய்னர், அப்படி தான் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும். சசி சாரோட கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அதுதான் சொன்னார். என்னென்னா, தமிழ் சினிமாவில் இன்றைய சூழலில் ஒரு அன்பை பேசுகிற, நம்முடைய மென் உணர்வுகளை பேசுகிற, மனிதத்தை பேசக்கூடிய படைப்பு வந்து வர்றது ரொம்ப ரேரு. அப்படி வரக்கூடிய படங்கள் வந்து கிராஃப்ட் அளவில் கரெக்டாக இல்லாமல், சுவாரஸ்யமாக இல்லாமல், போர் அடிக்கிற தன்மையில் இருக்கிறதுனால வரக்கூடிய கொஞ்சம் படங்களுமே மக்களுக்கான படங்களாக இல்லாமல் போயிடுது. அதற்கு நடுவில் எப்பயாவது தான் இந்த ரெண்டுமே, இந்த கிராஃப்ட்டும் ஸ்கிரிப்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரியான அற்புதமான படைப்புகள் வருது. அப்படி ஒரு படைப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு. அது வந்து உண்மையிலே இருந்தது, ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்ரிக்கலாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து படம் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்சிருந்தது வந்து ஃபஸ்ட்டு பட டைரக்டர் ஜீவிந்த் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லைன்னா நான் சொன்னது வந்து மேக்கிங் அப்படிலாம் இல்லை. இப்படி ஒரு பேக்ட்ராப்பை எடுத்துக்கிட்டு எந்த அரசியலும் பேசாமல் மனிதர்களுக்கான அற்புதமான அரசியலை பேசியிருக்காரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படம் முழுக்கவே லைஃப்பை செலப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற அந்த ஃபிலாசபியாக சொல்லாமல், ப்ரீச்சியாக சொல்லாமல் செம்ம ஜாலியான ஒரு படமாக எடுத்திருக்காரு. அதுக்காகவே ஜீவின் சூப்பரான ஃப்யூச்சர் இருக்குது உனக்கு, கங்க்ராட்ஸ். அப்புறம் இந்த படத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரும், குறிப்பாக சசி சார் சொல்லணும். சசி சார் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே வர்றோம். எப்போவுமே வெற்றியோ தோல்வியோ அவருக்குன்னு ஜனங்கள்கிட்ட ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சமீபமாக அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு, அவருடைய எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக அடுத்த தளத்துக்கு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவர், அதுவும் குறிப்பாக ஒரு சீன்லாம், ஒரு லாங் சீனு, வீட்டுக்குள்ளே பசங்களோட பேசுகிற சீனு, அவ்வளவு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தார். நான் இப்படி ஒரு கேரக்டரை ஒத்துக்கிறதுக்கு, அதை பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க சை சார், சூப்பர், தேங்க்யூ, லவ் யூ. அதுமாதிரி சிம்ரன் மேடம், அது எல்லாருமே, சிம்ரன் மேடம் எல்லாருமே சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தது, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஷான் ரோல்டனோட மியூசிக்கு, படம் ஃபுல்லாக வந்து தேட்ரிக்கலாக இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போனது வந்து ஷானுடைய மியூசிக்கு, சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கதையை மீறாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் கூடவே வரணும். ராஜா சார் அதை தான் பல படங்களுக்கு பண்ணியிருப்பார். ஷான் வந்து தொடர்ந்து அது மாதிரி பண்ணுறாரு. இந்த படங்களில் இன்னும் சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. அது வந்து ஷானுக்கு வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. $1 மில்லியன் சொல்லணும். தொடர்ந்து வந்து அழகாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் மார்க்கெட்டிங்காகவும் பிஸ்னஸாகவும் ரொம்ப அழகாக அதை அந்த ஒர்க் அவுட் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியான ஹிட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அழகான கதைகளை கண்டென்ட் பேஸ்டாக இன்றைக்கி மலையாள சினிமா மாதிரி தமிழில் வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணுற ஒரு சிலரில் $1 மில்லியன் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு அழகான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. கண்டிப்பாக $1 மில்லியன் வந்து இது ஹாட்ரிக் வெற்றி, அதில் வந்து டவுட்டே இல்லை. அதனால் மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் படம் பார்த்தவங்க பேசுகிறாங்க, நான் டீசர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ சசி சார் பேசுகிறப்ப ஆஹா பார்க்கலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் அந்த டீசர் பார்த்தோன்னே அவ்வளோ சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு லேட் நைட் ஒரு 10:30 பார்த்தேன். அந்த சின்ன பையன் எம்மியாவும் மியாவும் அப்படின்னு அந்த ஷூ போட்டு போனோடனே அந்த பயங்கர ஸ்மைல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு.
அப்புறம் சசி சார் சொல்லிட்டு இருந்தார், சசிகுமார் முகத்தில் என்ன அப்படி வாட் இட் இஸ்னா மகிழ்ச்சி தான், இவ்வளோ நாள் பார்க்காத மகிழ்ச்சி. நான் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். சசிகுமார் சார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்குறப்பையும் உள்ள எதுவுமே துக்கம்லாம் கரைஞ்சு போன ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. கருடனில் பார்க்குறப்பையும் ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முதிர்ந்த பிறகு ஒரு அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியாக ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அவருடைய விகடன் பேட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பசங்களுக்கு அப்பாவா, நான் தான் நடிப்பேன் வாப்பா அப்படின்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு ஸ்னாப்சிசன்ஸாகவே ஒரு கம்பெனி படம் பண்ணுதுன்னா அது எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. இந்த டைரக்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர் நினைக்கிறேன். ரொம்ப அழகான கம்பெனி, $1 million ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒன்று நடந்திருக்கு எனக்கு தோணுது. விவேக் சித்ரா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து, கேளடி கண்மணியிலேருந்து நிறைய சொல்லலாம். எஸ் பிக்சர், சுபரூட் ஃபிலிம்ஸ், ஈவன் சசிகுமார் சாரோடைய பசங்கன்னு ஒரு படம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சனல் ஒரு ஸ்டோரி மேலே இருக்கிற கன்விக்ஷனை நான் பழைய காலத்திலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ சிவாஜி சார் நடித்ததை ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இவர் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கு, இவர் வேணாம் வேற ஆளை மாற்றுங்க, கேஆர் ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி படத்தை அப்படின்னு சொன்னப்போ வேணு செட்டியார் இல்லை, இவரை போட்டு தான் எடுப்பேன், வெயிட் பண்ணி சாப்பிட்டு குண்டான பிறகு 3 மாதம் கழித்து அந்த படம் ஷூட்டிங். என்ன ஒரு ப்ரொடியூசரோட கன்விக்ஷன். அதே மாதிரி ஏவிஎம்மில் கமல் சாரோட அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அந்த பாட்டை அந்த டைரக்டர் ஃபுல்லாக எடுக்க முடியாது, பல்லவி மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருக்காரு, ஃபுல் பாட்டை ஷூட் பண்ணணும், அந்த பையன் பிரமாதமாக இருக்கிறான், என்னங்க ஜெமினி சாவித்திரியை வச்சுட்டு சின்ன பையனுக்கு போய் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே மாற்றி அந்த பாட்டை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசரோட கன்விக்ஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ மாடர்ன் தேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவர்லாம் எம்ஜிஆர் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு ஷூட் பண்ண அந்த பழைய வரலாறை பார்க்குறப்ப ப்ரொடியூசரோட கன்விக்ஷனில் இந்த அவங்க குட் நைட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றப்ப ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுற அந்த சென்சிபிலிட்டி அது எனக்கு புரியுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வரும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்ரன் மேமையும் டெய்லி அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசிகுமார் சாரை மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டே ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறேன். ஒரு ஃபஸ்ட் டைரக்டருக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் பாராட்டு தெரிவிக்கிறாங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள்லாம் நாள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டரில் அப்படியே நெருப்பில் நின்றுன மாதிரி நின்றுட்டுருப்போம். அதை தாண்டி இன்றைக்கே ஒரு சசி சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், ராஜமுருகன் போன்றவர்கள்ட்ட ஒரு பெரிய வாழ்த்து கிடைக்குதுங்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த டைரக்டருக்கு இன்னும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மாதிரி படங்களோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள். ஒரு போர் பற்றி, அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி, ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல், அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வலியை இந்த படம் பேசியிருக்கு. இதனுடைய நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த அந்த இதுவில் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது. அப்படியான ஒரு நகைச்சுவை, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. என்ன இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்
போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. நம்ம பார்த்ததில், நம்ம கேட்டதில், நம்ம படித்ததில் போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்குது. அதை நீங்கள் மீறக்கூடாது. ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும், பெண்களை அப்புறப்படுத்தணும், நோயாளிகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போரை அறிவிக்கவே முடியும். இதுதான் நம்ம பார்த்த இது. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா, அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னென்னா, மருத்துவத்திற்கு வந்த ஒரு ஒரு பாகிஸ்தானிய குழந்தைய வந்து 48 மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ளே வருது. ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ளே ஒரு இது வந்துடும். நான் இதை பத்திரிக்கையாளராக இருந்தப்போ இந்த போர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து ஒரு தொடர் ஒன்று எழுதினேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அப்படியான பின்னணியிலிருந்து வர ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இதிலேருந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க, போருடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மொமெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நல்லா அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம். ஸோ பொதுவாக வந்து அந்த மாதிரி போகிற நாட்கள், இப்போ அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா, அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்டில் ஏறி வருவாங்க. வர வழியில் ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும். நேவி ஹெலிகாப்டர் வந்து தினம் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போகும் இந்த இதில். அது ரொம்ப தாழ பறந்து போகும். ஏன்னா ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு. இது வந்து நடைமுறை. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவு இல்லாமல் வந்திருப்பாங்க. நல்ல இதில் இரவு முழுக்க தண்ணியில் வந்திருப்பாங்க. இது நனைஞ்சிருக்கும். அதனால் மாற்று உடை, ஒரு அடிப்படையான உணவு, ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த தாசில்தார் இவங்கெல்லாம், அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு. இப்படின்னு இந்த இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ வருது. அதே மாதிரி நேவி ப்ரிப்ரேஷன் நடக்குது. ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போது அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்கள தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னு வருது. ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை, நான் மட்டும் உள்ளது, நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஏர்லி அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ உள்ளே வராங்க. அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய வந்து அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே கைத்தட்டி, அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ளேருந்து வராங்க. வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணிலேருந்து கிளம்புறாங்க. முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்லேருந்து வந்த அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் பண்ணுறாங்க. இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது. ஆனால் அந்த வலியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்குது.
காரணமே இல்லாமல் கூட சிரிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. அது ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறோன்னா நம்ம ஒன்று பண்ணோன்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தவங்க தான் கையாள முடியும். அப்படியான ஒரு நுண்ணுணர்வு வந்து இயக்குனர்கிட்டையும் இதில் பணிபுரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததன் வழியாக உணர்ந்தேன். அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை வலியுறுத்துகிற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வர்றது, அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இதுதான் படம். இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க, எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான், நிச்சயமாக அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்தில். ரொம்ப பிரமாதமாக ராட்சசி படத்திலே கவனிக்க வச்ச இதுதான் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருமே எல்லாம் இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசி சார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியாக வரணும், அப்போ தான் அது இதுவாக இருக்கும். இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக உள்வாங்கி இதை சரியாக ப்ரெசென்ட் பண்ணுற இதை தன் தோளில் அழகாக சுமந்துருக்காரு. இதில் உண்மையிலே ரொம்ப நன்றி சார். இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமாக பார்த்துருக்கோம். இது வேற ஒரு கலரில், ஈவன் அயோத்தி கூட ஒரு மனிதநேயத்தை வளர்த்திருந்தாலும் கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது. ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்துலேருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தோடு கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு துணை நிற்கிறாங்கங்கிறதும் ரொம்ப அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உழைப்பாளர் தினம் May 1 வருகிறது. உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெரிய கஷ்டம் அதோட ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுறதுங்கிறது. அதோட ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தங்க எடுத்த படத்தில் வந்து கெஸ்ட் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுறதுங்கிறது. ஏன்னா படத்தை பற்றி பாராட்டி பேசணுன்னா அதுக்கு அந்த டீமில் எல்லோரும் இருக்காங்க, படத்தை பற்றி பேசணுன்னா அதுக்கு அந்த டைரக்டர் இருக்கார். ஸோ என்ன விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பட்சத்தில் இது டெக்னிக்கலி ப்ரொஃபஷ்னலி என்னோட படம் இல்லை, இதோட எந்த கிராஃப்ட்லேயும் நான் சம்மந்தப்பட்ட இல்லாட்டியும் சோல்ஃபுல்லி பார்த்தா என் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, யுவராஜ் அண்ணன், ஷான் மியூசிக் பண்ணியிருக்காரு, பரத் எடிட் பண்ணியிருக்கான். $1 மில்லியன் ஃபேமிலி இருக்குங்கும்போது சோல்ஃபுல்லி இது என்னோட படம் தான். அதன் அடிப்படையில் நாங்கள் சில வார்த்தைகள் பேசணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு அபி எப்படி பழக்கம் அப்படின்னா, எனக்கு யுவராஜ் அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு, இது மாதிரி ஒரு சின்ன ஐடியா சினாப்சிஸ் வந்ததுடா, படித்தேன், நல்லா இருக்கேன், நாளைக்கு கதைக்கு கேட்க சொல்லலான் இருக்கேன் அப்படின்னா ஃபோன்லேயே அண்ணன் ஐடியா சொன்னிச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பொதுவாக அண்ணன் எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்னா கதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு 1 வீக் ப்ராசஸ் எடுக்கும், இந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுன்ட்டு. பட் அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் போகிறேன், படம் ஓகே சொல்லிட்டேன்டா அப்படின்னுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நரேஷன்லேயே அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், அங்கேயே அவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அபியை பார்க்கும்போது டேரக்டர் வைஸ் வரேன், அபியை ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போதும் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் நம்ம காலேஜில் கிரிக்கெட் மேட்ச்லாம் பெட் மேட்சஸ்லாம் போகும்போது நம்ம ஜூனியர் பசங்க இன்ட்ரோ பண்ணுவாங்க, ஆனால் பண்ணிக்கலாண்ணே அடிச்சிக்கலாண்ணே பார்த்துக்கலாம் அப்படிமா. கேம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் மேடம், நான் என்ன ஆட போகிறான்னு உள்ளே போய் பார்த்தா கடைசியில் அந்த ஜூனியர் பையன் தான் டீமே ஜெயிக்க வச்சுருப்பான். ஸோ அது மாதிரி ஒரு டெரிஃபிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் அந்த ஸ்கிரிப்டை படித்ததுக்கும் படம் பார்த்ததுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த சென்சிபிள் ஃபில்ம் மேக்கர் இந்த ரீசெண்டாக. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு பெரிய இடத்துக்கு போக வாழ்த்துக்கள். அண்ட் சசி சாரை பற்றி பேசணுன்னா, அந்த படையப்பால ஒரு ட்ராக் இருக்கும், பாம்பு புத்துக்களை கை விட்டிங்களே இது கடிச்சுதா இல்லையான்னு ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் பதில் கிடைக்காது அவருக்கு. அந்த மாதிரி நான் சசி சாரை பார்த்து சுப்பிரமணியபுரம், ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்பாட்டுக்கு ஒரு 2-3 டைம் தான் போயிருக்கேன், எப்படியாவது பார்த்து சுப்பிரமணியபுரம் பற்றி அதோட கிராஃப்டை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம்
இன்னொரு ப்ரொடியூசர் மகேஷ் ராஜ் வந்து கெடுத்து விட்ருவாப்புல, சசி சார்கிட்ட பேச விடாத மாதிரி பண்ணுறாப்புல. ஏதாவது போய் பேச, அதாவது நம்ம காலேஜில் நமக்கு பிடிச்ச பொண்ணை லவ்வை சொல்லலான்னு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து விட்டுற மாதிரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறப்பெல்லாம் அவர் குறுக்க வந்துடுவார், தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன்ட்டு. ஸோ சுப்பிரமணியபுரம் தான் எங்கள் எல்லாருக்கும், யுவராஜ் அண்ணனுக்கு எங்களுக்கெல்லாம் சுப்பிரமணியபுரம் பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் ரசித்த ஒரு ஃபிலிம் மேக்கர், நாங்கள் ரசித்த ஒரு ஆக்டர் நீங்கள் $1 மில்லியன் பண்ணுறீங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு படித்தேன், இந்த படத்தை எங்கே சுற்றினாலும் எங்கிட்ட தான் வரும் அப்படின்ட்டு. படம் பார்க்கும்போது எங்கே போனாலும் இவர் மட்டும் தான் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது சார். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சார். சிம்ரன் மேன் இல்லை, பட் மேம் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் டீம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அதை விட ஹாப்பியாக அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு சிம்ரன் மேன் ஆன்போர்டு அப்படிங்கும்போது. ஸோ அதுலேயே அவங்க டீம் எவ்வளோ பெரிய ஃபேன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா எல்லாரை பற்றி எல்லாரும் பேசிடுவாங்க. குறிப்பாக 2-3 பேரை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஷான் ரோல்டன் சார் பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா குட் நைட்டில் பேசணுன்னா குட் நைட் லவர்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குட் நைட்டுக்கு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த படத்தை யார் மியூசிக் பண்ணுவான்னு ஆரம்பிக்கும் போது நான் பண்ணுறேன்னு ஜெய்பி முடிச்சுட்டு சார் எடுத்த அடுத்த படம் அதுதான். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு படத்துக்கும் உயிர் வந்து இசையில் தான் கொடுக்க முடியும். அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, புது மூவி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க போது உங்களை பற்றி பேசும்போது லைட்டாக எமோஷனல் ஆகும். அதனால தான் வார்த்தைகள் சில விஷயங்களுக்கும், மோகனனோட வரியாக இருக்கட்டும், பரத்தோட எடிட், இது மாதிரி நான் பேசிக்கிட்டே போகலாம், நேரம் எடுத்துரும். 2 விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேசிட்டு இறங்கிடுறேன். ஒன்று வந்து என்னோட அண்ணனை பற்றி நான் அந்த இடத்துல பேசாமல் இறங்குறதுங்கிறது அது பேச வேண்டியது என்னோட கடமையாக இருக்குது. ஸோ குட் நைட்டோட ஆரம்ப புள்ளி, மறுபடியும் இதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கே தான் போக வேண்டியிருக்கு. இங்கே இருக்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குட் நைட் படமாக கன்வெர்ட் ஆகலை, யாருக்கும் கதை பிடிக்கல, இது எப்படி படமாக இருக்கும், மணிகன் எப்படி நிறையா விஷயங்கள் கிராக் ஆகல போது ரொம்ப டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கும்போது இங்கே பீச்சில் அழுதுகிட்டு இருக்கும்போது சொன்னார், யாருமே பண்ணல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு. சும்மா கலாய்க்காத அப்படின்னு சொன்னேன். பட் மறுநாள் ஃபோன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிக்கலான்ட்டு ஒரு வீட்டை போய் அடமானம் வச்சுட்டு வந்து, என்கிட்ட வீட்டை அடமானம் வச்சதை படம் முடிகிற வரைக்கும் சொல்லலை, ஏன்னா நான் ப்ரெஷரில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி படம் சக்ஸஸ்ன்னு தெரியும் போது டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆரம்பிச்சிட்டோம்டா வந்துட்டோம், இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுண்டான்னு சொன்னிச்சு. அதை இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட குட் நைட்டில் ஆரம்பித்து, லவ்வரில் ஆரம்பித்து, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆரம்பித்து, இன்னும் அடுத்து ஒன்ஸ் மோர் விக்னேஷ் ஒரு டெரிஃபிக்கான டேரக்டர், அடுத்து அம்மா முத்து சூர்யா சென்சிபிள். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன விதை பெரிய ஆலமரமாக வந்திருக்கு $1 மில்லியன். அந்த ஆலமரம் பெரிய காடாக மாதிரி பெரிய ஈகோ சிஸ்டத்தையே தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ண போது அதை நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். அண்ட் படத்தை கடைசியாக கான்டெக்ஸ்டுவலாக சொல்ல போகணுன்னா, இந்த உலகத்தில் யுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, மனுஷனை வெறுக்கிற அளவுக்கான யுத்தங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது மாதிரி அவ்வளோ அநீதிகள் நடக்கும்போது மனிதநேயத்தை பற்றியும் அன்பை பற்றியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஆர்ட் ஃபார்மில் இருக்கும்போது கவிதையின் வாயிலாகவும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலிமா, இசையின் மூலயமா அன்பையும் மனிதநேயத்தையும் நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அது நிச்சயமாக மறுபடியும் உங்களுக்கு தரும். நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வள்ளுவர் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குறளாக நான் பார்க்குறேன். அதவே கவிஞர் வைரமுத்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அன்பே சிவம்ல அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா அப்படின்றாரு. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100 அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு அன்பு நிறைஞ்ச ஒரு படம் எடுத்த அபி, உனக்கு குறைந்தபட்ச ஆயுள் வந்து 100 இருக்கும். அவ்வளோ அன்பு இருக்குது இந்த படத்தில். இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அதை பார்க்குறேன். ஏன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். இதில் இருக்க அனைவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சசி சார், சிம்ரன் மேம் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி நடிச்சிருக்க அத்தனை பேரும். ரொம்ப முக்கியமாக ஒரு கேரக்டர் வந்து பயங்கர பார்க்கும்போதே ஏன்னா இப்படி ஒரு காஸ்டிங் பண்ணிட்டீங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். 100 வயசில் ஒரு முதியவர் வந்து ஒரு படத்தில் ஒரு சீன் தான் வருவார், ஆனால் அதுவே பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்புறம் அதோட ப்ரொடியூசர்ஸ், $1 மில்லியன் ஸ்டுடியோவோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. ஏன்னா அந்த ஆஃபீஸே அவ்வளோ அன்பு வெளியிற ஒரு ஆஃபீஸு. உள்ளே போனீங்கன்னா எல்லாருமே ஒரு அன்பான மனிதர்கள். யுவராஜ், மகேஷ், விஜய் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.